Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னை புதுச்சேரி இடையே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என தகவல். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடைவிடாத பெய்து வரும் கனமழையால் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. நிவாரணப் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். சென்னையில் கடந்த 29ஆம் தேதியில் இருந்து இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு அளிக்கப்பட்டது. 215 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாநகராட்சி தகவல். தமிழகத்தில் 99% பேருக்கு SIR படிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். 91% விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம். தேர்தல் கூட்டணிக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழு தீவிர ஆலோசனை. நாளை தமிழக முதல்வரை சந்திக்க உள்ள நிலையில் கூடுதல் இடங்களை கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகம் புதுச்சேரி இடையே 50 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று காலை தொடங்கிய கனமழை ஓயாமல் பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் பிரதான சாலைகள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. முக்கிய சாலைகளில் ஒன்றான ராதாகிருஷ்ணன் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களிலும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நிவாரணப் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மழை காரணமாக சென்னை நகர மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அலுவலகம் செல்வோர், அன்றாட பணிகளுக்காக வாகனங்களை பயன்படுத்துவோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை நகரில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மாநகராட்சி ஊழியர்கள் இடைவிடாமல் பணியாற்றி வருகின்றனர். அதிகாரிகள் மீட்பு பணியை கண்காணித்து வருகின்றனர். சென்னையில் 215 முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 29ஆம் தேதியில் இருந்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று மட்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையொட்டி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் குழு தீவிர ஆலோசனை நடத்தியது. தொகுதி தேர்வு, எத்தனை இடங்களை கேட்பது என்பன உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் குழு நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது அவர்கள் கூடுதல் இடங்களை வலியுறுத்துவார்கள் எனவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் SIR படிவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 99.20% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது தமிழகத்தில் மொத்தம் உள்ள 6,42,00,000 வாக்காளர்களில் 6,35,00,000 வாக்காளர்களுக்கு SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 99.49% படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் அதிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி இடையே உள்ள கடற்கரையில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இது 3 கிலோமீட்டர் வேகத்தை நகர்ந்து வரும் நிலையில் இன்று இரவு சென்னை அருகே வர இருப்பதாகவும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணையை CBI நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கரூர் CBI அலுவலகத்தில் இன்று மனு அளிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 96,300
220 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 30 ரூபாய் குறைந்து 12,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 196 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,96,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.